ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஹெட்டிங் படிங்களேன். 157 கில்ட் இன் நேபாள் ஃபிளாஷ் ஃப்ளட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நேபாளில் நடந்த அந்த ஈவெண்ட்டை புரிஞ்சுக்கலாம். ஸோ நேபாளில் எந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளட் வருது? ரசுவா தானே. ஸோ ரசுவா டிஸ்ட்ரிக்ட்ல வாட் ஹேப்பன்ட், என்ன நடந்துச்சு? வெனஸ்டே என்ன நடந்துச்சு? அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு ரிவர்ல வழக்கமான வாட்டர் லெவலை விட வாட்டர் லெவல் அதிகமாகுது. பட் என்ன வரல? மழை வரல. மழை வராமலே ஆட்டோமேட்டிக்கா அந்த வாட்டர் லெவல் ரிவர்ல அதிகமாகுது. வாட் இஸ் த ரீசன்? ஸோ ஃபர்ஸ்ட் காலையில் ஒரு 8:30 மணிக்கு, வெனஸ்டே காலையில் ஒரு 8:30 மணிக்கு 8:37 எர்த் குவாக் வருது. ஸோ எர்த் குவாக்னால சைனா பார்டர்ல இருக்கிற சில ஸ்லோப்ஸ் மவுண்டைன் ஷேக் ஆகும்ல, உடையும்ல. உடஞ்சு என்ன ஆகும்? இந்த ராக்ஸ் உடஞ்சு கீழே வரும்ல. ஆனால் உங்களுக்கு தெரியும் இந்த நேபாள் சைட்ல இருக்கிற பகுதி ராக்ஸ் மட்டும் கிடையாது, ஃபுல்லா என்னது? ஐஸ்ல. அப்ப ராக்ஸ் ஐஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து லேண்ட் ஸ்லைட் வந்து சரிஞ்சு வருது. ஸோ சரிஞ்சு வந்து கீழே இருக்கிற ஒரு சின்ன ரிவர் லெண்டே ரிவர்ல வந்து ஜாயின் ஆகுது. பாயிண்ட் புரியுதுல? ராக்ஸ்ன்றது ஒரு பெரிய ஃபோர்ஸ், கூட ஐஸ் வந்து வருது. ஐஸ் ஃபுல்லா தண்ணி தானே. ஸோ விழுந்த அந்த ஐஸ் ராக்ஸ் என்ன பண்ணுதுன்னா வழக்கமா ஃப்ளோ ஆகிற அந்த ரிவர் இருக்குல்ல, அதை பிளாக் பண்ணிடுச்சு. இமேஜின் பண்ண முடியுது இல்ல? ஐஸ் ராக்ஸ் இதெல்லாம் கீழே விழுந்த உடனே யூஸ்வலா வர தண்ணி இருக்குல்ல, அந்த வாட்டர் அந்த ரிவர்ல அந்த ஃப்ளோ வந்து பிளாக் ஆகுது. ஸோ வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. இந்த ராக்ஸ் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் பிளாக் பண்ணுது. தண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கு? தண்ணி முட்டிக்கிட்டே இருக்கு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பிளாக் பண்ண முடியல. அப்ப இது வரைக்கும் ட்ராப் பண்ண வாட்டர், அந்த எல்லா வாட்டரும் ஒரே நேரத்தில் அந்த பிளாக்கை விட்டு வேகமா வெளியே வருது. இது 8:40. ஸோ இமேஜின் பண்ண முடியுதுல்ல? ஸோ யூஸ்வலா ஒரு நார்மல் ஃப்ளட் எப்படி வரும்? மழை பெய்யும், அந்த மழை எக்ஸ்ட்ரா தண்ணி உருவாக்கும், வாட்டர் ரைஸ் ஆகும், ஃப்ளட் வந்துடும். பட் சம்டைம்ஸ் மவுண்டைன்ஸ் உடஞ்சு அந்த ராக்ஸ்லாம் உள்ள வந்து அந்த ராக்ஸ் ரிவரை பிளாக் பண்ணி டைம் எடுத்துக்கிட்டு இன்னும் வேகமா ஃபோர்ஸ் ஆகும், ஃப்ளட் வரலாம். இப்போ சொல்லுங்க, ரொம்ப நேரமா பிளாக்ல இந்த ரிவர் இந்த பிளாக் விட்டு வெளியே வரும்போது அதோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? அந்த ஐஸ் கட்டி ஃபுல் ஆஃப் வாட்டர் எல்லா ரிவர்லயும் ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபர்ஸ்ட் போட்டிகோஷி ரிவர், நெக்ஸ்ட் ட்ரிஷூலி ரிவர். ஸோ ரிவர் போக போக என்ன ஆகிட்டே இருக்கும்? அதோட ஃபோர்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கும்? அதிகமாகிட்டே இருக்கும்ல. வாட் இஸ் ரீசன்? வழக்கமானதை விட தண்ணி ஃபாஸ்டா வருது. அப்போ ஃபாஸ்டா ஃப்ளோ ஆகும்போது அது கூட என்ன பண்ணும்? எல்லா ராக்ஸும் எல்லா மட்டையும் எடுத்துட்டு வந்துடும். இமேஜின் பண்ண முடியுதுல்ல? யோசிச்சு பாருங்களேன். ஒரு ரிவர் வேகம் வரும்போது ராக்ஸ் மட்டு உடஞ்சு போன மரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும்போது என்ன ஆகும்? அந்த இடத்துல வில்லேஜஸ் இருந்தா என்ன ஆகும்? எல்லாத்தையும் உடச்சிரும்ல. ஃபாஸ்டாகவும் வருது, ஹெவியான பொருளோட வருது, எல்லா வீடும் முழுங்குது, பிரிட்ஜ் உடஞ்சு காலி ஆகுது. ஸோ இது எல்லாத்தையும் சிம்பிளா ஒன்லைன்ல சொல்லலாமா? ராக் அண்ட் ஐஸ் லேண்ட் ஸ்லைட் சொல்லலாமா? லேண்ட் ஸ்லைட் எதை உருவாக்குது? டெப்ரிஸ் லேடன் ஃப்ளட். வாட் இஸ் டெப்ரிஸ்? எல்லா ராக்ஸ் மட்டு உடஞ்சு போன எல்லா பொருள் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஃப்ளட் வருது. திடீர்னு வந்த ஃப்ளட் பில்டிங்கே டேமேஜ் பண்ற அளவுக்கு டிஸ்ட்ரக்டிவ் ஃபோர்ஸ் வர்ற ப்ரெஷர். அண்ட் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிளாக் ஆச்சுல அது இன்னும் அன்பிளாக் ஆகல, இன்னும் ஃபுல் பிளாக்கும் அன்பிளாக் ஆகல. அதாவது ஃபுல் பிளாக்கேஜும் இன்னும் ஓப்பன் ஆகல. இப்போ என்ன சான்ஸ் இருக்கு? இன்னும் கண்டினியூட்டிக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? இந்த ரிவர் எங்க இருக்கு? டிபெட்ல இருக்கு. அங்கிருந்து நேபாளுக்கு வருது. இன்னும் ஃபுல் பிளாக்கேஜ் ஓப்பன் ஆகலன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா தண்ணி வரலாம். ஸோ நேபாளுக்கு அடுத்து இந்தியாவோட கண்டக் ரிவர் இருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் இங்கேயும் மிக்ஸ் ஆகலாம். ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? சைனா சைட்ல இருக்கிற ஒரு மவுண்டைன் உடஞ்சி நேபாளில் ஃப்ளட் வந்து அது இந்தியாவோட ரிவரை டச் பண்ணலாம், இம்பாக்ட் பண்ணலாம். இது எல்லாமே மழையே இல்லாம வந்த ஃப்ளட், டக்குன்னு வந்த ஃப்ளட், ஃபிளாஷ் ஃப்ளட். ஸோ இந்த ரெண்டு வார்த்தையும் சொல்லலாம். டக்குன்னு வந்த ஃப்ளட்ல சடன் ஃப்ளட். எர்த் குவாக் அப்புறம் எல்லாரும் சொன்னா சேருது, பிளாக் பண்ணதுக்கு அப்புறம் பிளாக் ஆயிட்டு டக்குன்னு வர ஃப்ளட்ல சடன் இன்ஸ்டன்ட். அப்ப இன்ஸ்டன்டா இருக்கும்போது வார்னிங் தர முடியாது. ஒண்ணு வர ரிவர் எப்படி இருக்கு? மேசிவாவும் இருக்கு, ஸ்ட்ராங்காவும் இருக்கு, இமிடியேட்டாவும் வருது, கூட ஸ்ட்ராங் ஃபோர்ஸும் வருது. ராக்கு ஐஸ் மட்டு ட்ரீஸ். ஸோ மேசிவா இருக்கிறதுனால நிறைய பிரிட்ஜஸை கொலாப்ஸ் பண்ணிடுச்சு. 19 பிரிட்ஜஸ் இப்போதைக்கு சொல்றாங்க. இது வரைக்கும் 19 பிரிட்ஜஸ் டிஸ்ட்ராய் இருக்குன்னு சொல்றாங்க. எந்த பகுதியில்? முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்த்தோம்ல ரசுவா டிஸ்ட்ரிக்ட்ல, நுவாகாட்ல, தாடிங்ல. அப்போ நேபாள் என்ன முடிவு பண்றாங்க? இந்த 3 டிஸ்ட்ரிக்ட்டையும் அனௌன்ஸ் பண்ணிடலாம். டிசாஸ்டர் கிரைசிஸ் ஏரியான்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு. விச் மீன்ஸ் இது சரியாகிறதுக்கு பல மாசங்கள் ஆகும். ஆக்சுவலா பார்த்தோன்னா இந்த ஈவெண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அதில் ஒன்று பார்த்தோம்ல, நமக்கு வந்து சடனா வந்ததுனால இயர்லி வார்னிங் நமக்கு தெரியலன்னு பார்த்தோம்ல. பட் ஆக்சுவலா பார்த்தோன்னா அப்படியே சரியா லாஸ்ட் 1 இயர்க்கு முன்னாடி, லாஸ்ட் இயர் ஜூலை மாசம் அந்த ஃபர்ஸ்ட் ரிவர் பார்த்தோம்ல, சேம் ரிவர் பொட்டிகோஷி ரிவர் பார்த்தோம்ல, சேம் ப்ராசஸ். பொட்டிகோஷி ரிவர்ல சேம் மழை இல்லாமலே ஃப்ளட் வந்துச்சு. அந்த ஃப்ளட்ல 9 பேர் இறந்தாங்க. ஸோ 1 இயர்க்கு முன்னாடியே ஒரு வார்ன் பண்ணிருக்கு. ஸோ வாட் இஸ் தி பாயிண்ட்? ஃப்ளட் வர்றது நேச்சுரல். பட் ஹியூமன் டெத் பார்த்தோம்ல, போன வருஷம் 9 ஒரு வார்னிங் கொடுத்துருக்கு. அந்த வார்னிங் நம்ம எடுத்திருந்தா ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெத் குறைஞ்சிருக்கும்ல. அண்ட் இந்த வேர்டு பார்த்துருப்பீங்களே, விட்டேரி பல். இது ஒரு பிரிட்ஜுங்க, நேபாளும் இந்தியாவும் கனெக்ட் பண்ற பிரிட்ஜ், ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ் சொல்லுவாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பிரிட்ஜ், அந்த பிரிட்ஜ் உடஞ்சு போச்சு. வாட் இஸ் தி பாயிண்ட்? சி ஒரே ஒரு ஃப்ளட்னால டேமேஜ் ஆகல, வருஷம் ஃப்ளட் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. அண்ட் ஃபியூச்சர்லயும் வரும்ல. என்ன ரீசன்? இந்த எல்லா மவுண்டன்ஸ் இந்த பார்த்தோம்ல, ராக்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, எந்த மவுண்டன் இது? என்ன மவுண்டன் இருக்கு? ஹிமாலயஸ் மவுண்டன் கீழே நிறைய ஃபால்ட் லைன்ஸ் இருக்கு. வாட் இஸ் ஃபால்ட் லைன்? எர்த் குவாக் வரதுக்கு சான்ஸ் உண்டு. என்ன ரீசன்? ஹிமாலயஸ் கீழே 2 முக்கியமான பிளேட் மோதுது. இந்தியன் டெக்டானிக் பிளேட்டும் ஏஷியன் பிளேட்டும் மோதுது. அண்ட் உங்களுக்கு தெரியும் ஹிமாலயன் மவுண்டன் யங் மவுண்டன் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஹிமாலயாஸ் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரைஸ் ஆயிட்டு இருக்கு. என்ன ரீசனால? ஃபால்ட்னால. அப்ப ஃபியூச்சர்ல நிறைய ஃபால்ட் உருவாகும், எர்த் வரும் இல்ல. ஐடியா புரியுதுல? ஒரு மவுண்டன் வந்து யங் மவுண்டனா இருக்குன்னா இப்பதான் ஷேப் ஆயிட்டு அர்த்தம். அப்ப அதோட மவுண்டன் சிஸ்டம் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சேஞ்ச் ஆக ஃபால்ட், எர்த் குவாக், ஃபிளாஷ் ஃப்ளட். ஸோ இருக்கிறதே ஆல்ரெடி ஃபால்ட் லைன், அடிக்கடி மழை ஆகும், உடையும். பட் இது கூடவே கிளைமேட் சேஞ்ச் ஆட் பண்ணி பாருங்க. கிளைமேட் மாற ஐஸ் கட்டி ஆகும். ஐஸ் கட்டி உருகுது இல்ல, ஐஸோட ஸ்டெபிலிட்டி ஆகுது. ஐஸோட ஸ்டெபிலிட்டி எல்லாம் உடைஞ்சா நிறைய மிக்ஸ் ஆச்சுன்னா இன்னும் ஃப்ளட் தானே. அப்போ ஃபியூச்சர்ல இந்த ராக் அண்ட் ஐஸ் லேண்ட் ஸ்லைட் நிலச்சரிவு அதிகமாகுமா கம்மியாகும்? அண்ட் இந்த பாயிண்ட், இந்த கிளைமேட் சேஞ்ச்னால
அடிக்கடி ஃப்ளட் வந்துட்டே இருக்கு. ஃப்ரீக்வெண்டா வந்த ஃப்ளட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி ஒரு ஜெர்னலிஸ்ட் சொல்றாரு, ரமேஷ் பூஷால் அந்த ஜெர்னலிஸ்டோட நேம். ஸோ அவர் வந்து தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றாரு. ரீசெண்டா வந்த ஃப்ளட்ஸ் மெலாம்சி, ரோஷி, சேத்தி, ஹிமாலயாஸ் முழுக்க இப்படி ஃப்ரீக்வெண்டா ஃப்ளட் ஈவெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. பட் ஃபர்ஸ்ட் நம்ம பேசின மாதிரி கிளைமேட் சேஞ்சுக்கு அப்புறம் ஃப்ளட் வருது நேச்சு. பட் உயிரிழப்புகள் இருக்குல்ல, ஃப்ளட் வரும் தெரிஞ்சு எந்த டெசிஷன் எடுக்காம இருக்கும்ல, இக்னோரன்ஸ், ஹியூமன்ஸோட இக்னோரன்ஸ். அப்ப ஹியூமன்ஸோட இக்னோரன்ஸ் தான் டெத்துக்கு ரீசனே தவிர நேச்சுரல் கான்சிக்வன்ஸ் கிடையாது. இங்க இக்னோரன்ஸ்னா உங்களுக்கு புரியுதா? ரொம்ப சிம்பிளுங்க. எந்த ரிவர்ல அடிக்கடி ஃப்ளட் ரிஸ்க் இருக்கும், அங்க ஃப்ளட் ரிஸ்க்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த ரிவரோட பக்கத்துல நிறைய வில்லேஜஸ் ஆக்குபை பண்றாங்க. வில்லேஜஸ், ஹைட்ரோ பவர் ப்ராஜெக்ட், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரோடு போடுறது, இது எல்லாமே எங்க ரிப்பீட்டட் ஃப்ளட் ஜோன் ரிவர் பக்கத்துல பண்றாங்க. கரெக்ட்ல? அப்ப இதோட இக்னோரன்ஸ் தான் இவ்வளோ டெத். ஆக்சுவலா பார்த்தோன்னா இது நேபாளுக்கு மட்டும் லெசன் கிடையாது. நம்ம இந்தியாவோட ஸ்டேட்டஸ் அப்படி தானே. இது நேபாளுக்கு மட்டும் லெசன் கிடையாது, இந்தியாவுக்கும் தானே. நான் இந்தியாவில் உத்தரகாண்ட், ஹிமாச்சல் பிரதேஷ், சிக்கிம், நார்த் ஈஸ்ட் ரீஜன் இந்த பகுதியிலையும் யங் மவுண்டன்ஸ் இருக்குல்ல, மவுண்டன் ஷிஃப்ட் ஆயிட்டு இருக்கு, ஃபால்ட் ஏரியாஸ். பட் இங்கே நம்ம என்ன பண்றோம்? இக்னோரன்ஸ். அந்த பகுதியிலையும் கன்ஸ்ட்ரக்ஷன். வாட் இஸ் தி கன்க்ளூஷன்? எக்ஸ்ட்ரீம் ஃப்ளட் வர பகுதி எதுவும் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த இடத்த ஆக்குபை பண்றது அதெல்லாம் விட்டுட்டு என்ன பண்ணணும்? டிசாஸ்டருக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கும். டிசாஸ்டர் வந்துச்சுன்னா அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குமா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எந்த இடத்துல ஃபால்ட் ஜோன்ஸ் இருக்கோ அந்த எல்லா இடத்துலையுமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளானிங் பண்ணணும். அந்த பகுதியில் மட்டும் ரோட்ஸோ இல்லை பிரிட்ஜஸோ இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ ரொம்ப ப்ராப்பராக பிளான் பண்ணணும். முடிஞ்ச வர ரிஸ்க் ஏரியாஸ்லேருந்து தள்ளி வச்சிடணும். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட், ரிஸ்க் மிட்டிகேஷன். முடிஞ்ச அளவுக்கு அடுத்த வருஷம் வரப்போகிற அந்த ரிஸ்க்கை குறைக்கிறதுக்கான எப்படி ஃப்ளட் வரப்போகுது, ஃப்ளட் வரும்போது அதோட சேதம் இருக்குல்ல, டிஸ்ட்ரக்ஷன், அது கம்மி பண்ற மாதிரி என்ன பண்ணலாம், எதை ஸ்ட்ராங் பண்ணலாம், அதுக்கு ஒர்க் பண்ணணும். ஸோ ரெடியா இருக்குமா, பில்டிங் எது கட்டாம சேஃபா இருக்குமா, ரிஸ்க்கை முடிஞ்ச அளவுக்கு குறைக்க ட்ரை பண்றோம். ஸோ கிளியர்ல இந்த எல்லா விஷயத்தையும் தான் இந்த ஈவெண்ட்ல இருந்து நாம புரிஞ்சுக்கணும். அண்ட் ஆல்சோ இன்னைக்கு பேப்பர்ல இன்னொரு ஆர்டிகல் வந்திருக்கு. நேபாளில் ஃப்ளட் வந்ததுக்கான ரீசன் இன்னொரு ரீசன் சொல்றாங்க. மழை வரல, அது ஓகே. நாம பார்த்த தியரி வந்து மவுண்டன் உடஞ்சிருக்கு, லேண்ட்ஸ்லைட் ஆகுது, பிளாக் ஆகுது, ரிலீஸ் ஆகுது பார்த்தோமா. இன்னொரு தியரி கிடையாது, இதுவும் காரணமா இருந்திருக்கலாம். வாட் இஸ் தி ரீசன்? ஜியோகிராஃபில படிப்போம்ல, வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். நான் இருக்குல்ல, சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். நீங்க வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் புரிஞ்சுக்கணும்னா ஒரு க்ரூட் பேசிக் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு ரிவர் இமேஜின் பண்ணுங்களேன். அந்த ரிவர்ல தண்ணி இப்படி ஓடும், அந்த மூவ்மெண்ட் ஞாபகம் இருக்குல்ல, இந்த வாட்டர் ஓடுதுல, அதை இமேஜின் பண்ணி. இப்போ அது வந்து நீங்க நிக்கிறீங்க, உங்க தலைக்கு மேல ஹைட்ல கிளவுட்ஸ் இருக்கு, கிளவுட்ஸுக்கு மேல எப்படி ரிவர் ஓடிச்சோ அதே மாதிரி ஃப்ளோல காத்து வேகம் ஓடிச்சுன்னா ரிவர் ஓடுற மாதிரியே காத்தை யோசிச்சு பாருங்க. அதே ஃப்ளோல வளைஞ்சு கிளவுட்ஸ்க்குலாம் மேல இது ஃபுல்லாக இந்தியா வச்சுக்கலாம், இல்லைன்னா ஹிமாலயஸ் வச்சு. இந்த காத்து ஃப்ளோ ஆகுதுல, இது வெஸ்ட் தானே, இதானே ஈஸ்ட். இந்தியாவில் யோசிக்க முடியுதா? இதானே இந்தியா, இது வெஸ்ட், இது ஈஸ்ட். மவுண்டன்ஸ் ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெஸ்ட் ஈஸ்ட் புரியுதுல. ஒன் செகண்ட் யோசிங்க, உங்க தலைக்கு மேலே ரொம்ப ஹைட்ல கிளவுடுக்குலாம் மேலே ரிவர் மாதிரி ஒரு ஐரன் ஆகுது, ஃப்ளோ ஆகுது. இதுக்கு பேர் தானே ஜெட் ஸ்ட்ரீம் தானே. ஸோ ஜெட் ஸ்ட்ரீம் ஃப்ளோஸ் ஃப்ரம் வெஸ்ட் டு ஈஸ்ட். வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் ஃப்ளோ ஆகும்போது வெஸ்ட் சைடு என்ன இருக்கு? பாகிஸ்தான், ஈரான்லாம் தாண்டி என்ன இருக்கு? ஒரு கடல் இருக்குல்ல, ஒரு சீ இருக்குல்ல, மெடிட்டரேனியன் சீல இருக்கிற லோ ப்ரெஷர் இல்ல அதோட வாட்டர் வேப்பர், அந்த ஈரப்பதம் எல்லாத்தையும் எடுத்துட்டு வரும், தாண்டி வரும், ஜாலியா ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். அந்த ஜெட் ஸ்ட்ரீம் தடுக்கிறது யாரு? மவுண்டன், ஹிமாலயன் மவுண்டன். அப்போ அந்த ஃபுல் காத்து இப்படி வருது, மவுண்டன் இப்படி இருக்கு, நேரா மூவ் ஆகல, பிளாக் பண்ணும். பிளாக் பண்ணது அப்படியே மேலே ஏறுமா? ஏர் நேராக போக முடியல, மேலே ஏறும். மேலே ஏற என்ன ஆகும்? கூல் ஆகும். கூல் ஆச்சுன்னா ஐசா மாறுச்சுன்னா மழையா பெய்யும்ல, அது வழியாகவும் லேண்ட்ஸ்லைட் வந்துருக்கு. இது ஒரு ரீசன். வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ். உங்களுக்கு தெரியல, ஏர்த் எப்படி சுத்தம்? வெஸ்ட் டு ஈஸ்ட் தானே. ஏர்த் ரொட்டேட்ஸ் வெஸ்ட் டு ஈஸ்ட்ல. அந்த ஸ்பீட்ல, அந்த மூவ்மெண்ட்ல மெடிட்டரேனியன்ல இருந்து இந்தியாவுக்கு வெஸ்ட் டு ஈஸ்ட் வருது, ஏர் ஃப்ளோ வருது. அந்த ஏர் ஃப்ளோ மேலே ஏறி கூல் ஆகி மழையா பெய்யலாம். அது ஒரு ரீசன். இந்த பெர்ஸ்பெக்டிவ் சொல்றாங்க. ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சது தான், வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் மூவ் ஆகுறதுனால இதுக்கு பேர் என்ன? இந்த விண்டுக்கு பேரு வெஸ்டர்லிஸ். டைரக்ஷன் பேஸ் பண்ணி சொல்றாங்க. இந்த மூவ்மெண்ட் ஹெல்ப் பண்றது யாரு? இந்த கிளவுடுக்குலாம் மேல இருக்கிற ஃபாஸ்டா மூவ் ஆகுற ஜெட் ஸ்ட்ரீம் இழுத்துட்டு வருது. யூசுவலா அட்மாஸ்பியர் இருக்கிற விண்டை ஜெட் ஸ்ட்ரீம் ஃபாஸ்டா போய் இழுத்துட்டு போகுது. அதான் கிளாஸ்ல பார்த்தோம். எஸ். இப்போ இந்த ஹெட்டிங் படிங்களா, இந்த பேஜ் நம்பர் 4 பேஜ் நம்பர் 4ல இந்த பாட்டம், தி வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் லிங்க்டு டு நேபாள். ஸோ கிளியர்ல? எஸ்.